ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஜிம்னாஸ்பார்ம்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்னாஸ்பார்மோட ரீப்ரொடக்ஷன் அண்டு ஸ்ட்ரக்சரிங்கை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜிம்னாஸ்பார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது வந்துட்டு ஒரு நேக்டு ஓப்பனிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேக்டு சீட்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட சீட்ஸிங்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங்காக வந்து இருக்கும். பிளான்ட் வந்து நல்லா உட்டியாக இருக்கும், பெரிய மேலாக இருக்கும்னு பார்த்தோம். லீவ்ஸ் வந்து கொஞ்சம் நீடில் ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு சில இந்த சைக்கடாஸ் அது ஜிங்கோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் லைக்லையும் நல்லா பிக் சைஸில் வந்துட்டு லீவ்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா அப்படிங்கிறது ஆப்சென்டிங்காக இருக்குது. அப்போது விண்டு பாலினேட்டர்ஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஓகே, பாலினேட்டிங் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோஸ்போரஸ் ஆஃப் ஸ்போரோஃபைட்டிக்காக இருக்குன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா இதில் மைக்ரோ அண்டு மெகாஸ்போர்ஸ் ரெண்டு ஸ்போர்ஸுமே நமக்கு ப்ரொடியூசிங் வந்து இருக்குது. ஓகே, மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாக இருக்க ஒரு ஹெட்டிரோஸ் ஜீன்ஸாக இருக்க ஸ்போர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்போரோஃபைட் அண்ட் அகைன் கேமெட்டோஃபைட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸ்போரோஃபைட்டிக் பாடி அப்படிங்கிறது தான் டாமினேட்டிங்காக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே வந்து மேனுஃபேக்சரிங்காக வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் மூலமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அப்போது இன்றைக்கி நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தி டாமினேட்டட் அடல்ட் ஃப்ரம் தி ஜிம்னோஸ்பம்ஸ் இட்ஸ் அ ஸ்போரோஃபைட் விச் ப்ரொடியூஸ்டு மேல் அண்டு ஃபீமேல் கோன்ஸ். இப்போது மேல் அண்டு ஃபீமேல் கோன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது ஸ்போரோஃபைட். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் தி கேமிட்டோஃபைட்ஸ், இதில் வந்து எப்படி கேமிட்டோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேல் கோன் தனியாக இருக்குது, ஃபீமேல் கோன் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேல் கோன் அண்ட் ஃபீமேல் கோன் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து என்ன பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டயோஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் ஆனால் மொனோஷியஸ் பிளான்ட் அப்படிங்கிறது மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓகே, ஸோ ரெண்டு கோனுமே ஒரே பிளான்ட்டில் சேம் பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா that type of plants is called a monoecious plant. ஓகே, ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இண்டிவிஜுவலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அரேஞ்ச் இன் இண்டிவிஜுவலி தட்ஸ் கால்ட் இட் டயோஷியஸ் பிளான்ட். ஓகே, அப்போ இது டயோஷியஸாக இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்டோஃபைட்ஸ் அப்படின்றது எப்படி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேல் கோன் இருக்குது. ஸோ கண்டெய்னிங் ஸ்பொராஞ்சியா தட் ப்ரொடியூஸ்டு போலன் கிரைன்ஸ் மேல் கேமிட்டோஃபைட்ஸ். இப்போது நார்மலாக மேல் கோன்லேருந்து ஓகேவா, மேல் கோன்லேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேல் கோன் அப்படின்னாலே நமக்கு மேல் செக்ஸ் ஆர்கன் தான். ஸோ வந்து அப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது எதை நம்ம இதில் சொல்கிறோம், மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு தான் நமக்கு சொல்கிறோம். அப்போது அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியன் தான் மேல் கோன் அப்படிங்கிறோம். அதுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஆந்தர் ஸ்போம் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, போலன்ஸ். நெக்ஸ்ட், ஃபீமேல் கோன்ஸ் கண்டெயின் ஓவியூல்ஸ் தட் ஹவுஸ் மெகாஸ்பொராஞ்சியம். ஓகே, இப்போது மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து கிடைக்குது. அந்த மைக்ரோஸ்போர்ஸை நம்ம மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நெக்ஸ்ட்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா மெகாஸ்பொராஞ்சியம் சொல்கிறோம். ஸோ இந்த மெகாஸ்பொராஞ்சியம் நமக்கு மெகாஸ்போர்ஸ் வந்து கிடைக்குது. அந்த மெகாஸ்போர்ஸை நம்ம ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது லீடிங் டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ். அப்போ நமக்கு மேல் கேமிட்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இந்த போலன் கிரெயின்ஸாக சொல்கிறது தான் நம்ம மேல் கேமிட்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறோம். ஓவியல் ஃபார்மேஷனாக ஆகுறது தான் நம்ம ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா பாலினேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ போலன் இஸ் ரிலீஸ்டு டு டைப்பிக்கலி கேரிடு பை அ விண்ட் டு ஃபீமேல் கோன்ஸ். ஏன் அப்படின்னா ஸ்டிக்மா அப்படிங்கிறது இங்கே ஆப்சென்டிங்காக இருக்குது. ஓகே, இந்த மோஸ்ட் ஆஃப் தி ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்ஸில் நமக்கு என்ன ஆப்சென்டிங்காக இருக்குது, ஸ்டிக்மா அப்படிங்கிறது ஆப்சென்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட்டில் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் ஸ்டிக்மா அப்படிங்கிறது டாப் போர்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும், இங்கே ஓவர் இருக்கும், உள்ளே வந்து ஓவியல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்மா வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன நேச்சரிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நேச்சராக இருக்கும். ஸோ அப்போது இது கொஞ்சம் அட்ராக்டிங் பாலினேட்டர்ஸ்க்காக வந்து இருக்கனால இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவ் பொசிஷனாக இருக்கும். ஸோ ஆந்த்ரை வந்து மேல் கேமிட்ஸ் வந்து அட்ராக்டிங் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ஃபெர்டிலைசேஷன் அண்டு இந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கும். பட் ஆனால் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா அப்படிங்கிறது ஆப்சென்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அதில் ஸ்டிக்கி நேச்சர்ஸ் வந்து கிடையாது. ஓகே,
ஸோ அப்போ டைரெக்டாகவே என்ன நடக்குது அப்படின்னா ஓவியத்தில் டைரெக்டாகவே பாலினேட்டிவ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஸ்டிக்மா மூலியமாக எதுவும் இல்லாமல் ப்ராசஸ் எதுவும் ஆகாமல் நமக்கு என்ன நடக்குது, டைரக்டிங்காகவே நமக்கு பாலினேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ pollen is released to typically carried by a winged female consum. அப்போது அந்த ஃபீமேல் கோன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, மெகாஸ்போரஞ்சிலேருந்து நமக்கு மெகாஸ்போர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு ஓவியல் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஓவியலத்தை நம்ம ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபீமேல் கேமெட்டாக இருக்க ஓவியல் கிட்ட டைரெக்டாகவே வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிற மேல் கேமெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபியூஷன் ஆகி பாலினேஷன்ஸ் நடக்குது. ஸோ சம் ஸ்பீஷியஸ் ரியலி ஆன் இன்செக்ட் ஆஃப் பாலினேஷன். ஒரு சில நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா விண்டு மூலயமா நமக்கு நடக்குது. ஜிம்னோஸ்போமில் எப்படி நடக்குது, மோஸ்ட் ஆஃப்லி வந்து பார்த்திங்கன்னா விண்டு மூலயமா தான் நமக்கு பாலினேஷன் நடக்குது. பட் ஆனால் ஒரு சில ஸ்பீஷஸில் மட்டும் நமக்கு எப்படி நடக்குது, இன்செக்ட் மூலயமா நமக்கு பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஜிம்னோஸ்போம்ஸ். இட் இஸ் ஆஃப் அ 2 டைப். அப்போ வந்து 2 டைப் இருக்குது. ஸோ என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் அண்டு செக்ஷுவல் அண்டு ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ என்ன 2 டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேட்டிவ் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். அப்போ வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறதே நார்மலாக வந்து என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். பட் வந்து ஜிம்னோஸ்போம்ஸில் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் இருக்காது. ஸோ அந்த வெஜிடேட்டிவ் என்னென்ன மாதிரி டைப் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புல்பில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு அவுட்க்ரோத் ப்ரொட்யூட்ரன்ஸ் மூலமாக, ஓகே, ஒரு அட்வான்டேஜஸ் பட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது இப்போ சைக்ரஸ் பிளான்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது, லீஃப் வந்து இப்படி எவர் க்ரீனாக இப்படி இருக்குது. இதில் வந்து சைக்கரஸ், இதில் வந்து மேக்ரோபன்சீஸ், இந்த பிளான்ட் வந்து சைக்கரஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க பிளான்ட்டில் இதில் என்னென்னா புல்பில்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜஸ் பட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸ்டெம் ஆக்சிஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெம் ஆக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சென்ட்ரலில் தான் ஸ்டெம்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலி லீவ்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் நம்ம லீவ்ஸ் வந்து ஸ்கேலி லீவ்ஸாக இருக்கும். இங்கே வந்து அந்த கார்ன்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்கேலி லீவ்ஸ் மேலேயோ இல்லை அந்த ஸ்டெம் மேலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸான ஒரு பட்ஸ் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அந்த பட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஃபார்மேஷன் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்மால் அவுட் க்ரோத்திங்காக இருக்க அட்வான்டேஜஸ் பட்ஸ் அப்படிங்கிறது டிட்டாச்சிங் ஆகும். ஸோ டிட்டாச்சிங் ஆகும்போது அந்த பூப்பிள்ஸ் அப்படிங்கிறது அகெயின் அனதர் ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ரீப்ரொடக்ஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ஃப்ராக்மெண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் வந்து எப்படி ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படிங்கிறது கட் ஆகி நமக்கு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுலேயே நிறைய மெத்தட்ஸ், இந்த கெம்மி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த புல்பில்ஸும் அதே மாதிரி தான் சேம். ஒரு ஸ்மால் ப்ரொட்யூட்டர்ஸ் அவுட் க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகும் லீஃப் ஆர் ஸ்டெம் போர்ஷனில். அட்வான்டேஜஸ் பட்ஸாக இந்த பட்ஸ் அப்படிங்கிறது டிட்டாச் ஆகி கீழே விடும். அது கொஞ்ச நாள் கழிச்சு க்ரோத்திங்க்கு ஃபார்ம், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த பிளான்ட்டை வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து க்ரோத் பண்ணி ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஜிம்னோஸ்போம்ஸ். இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து புல்பில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்போம்ஸ் ஆர் ஹெட்டிரோஸ்போரியா அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் ஹெட்டிரோஸ்போரியா இருக்குது ஜிம்னோஸ்போம்ஸு. ஸோ இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா ஹூகேமஸ் டைப்ஸில் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பெரிடோஃபைட்ஸ்லேயும் என்ன டைப் தான், ஹூகேமஸ் டைப் தான். ஸோ ஹூகேமஸ் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாகவே வந்து இந்த ஒரு ஃபிசியாலஜிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க 2 கேமிட்ஸ் அப்படிங்கிறது ஃபியூஸ் ஆகி நமக்கு ஒரு இது நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹூகேமஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே 3 டைப்ஸ் ஆஃப் வந்து இருக்குது, ஐசோகேமி, அனிசோகேமி, ஊகேமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐசோகேமி அப்படிங்கிறது மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் வந்து சேமாக இருக்குது கேமிட்டோஃபைட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாக சேமாக இருக்கும், பட் மார்ஃபாலஜிக்கலாக வேறையாக இருந்துச்சுன்னா அது அனிசோகேமின்னு சொல்லுவோம். ஹூகேமி அப்படிங்கிறது ஃபிசியாலஜிக்கல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் கேமிட்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹூகேமஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இது ஃபிசியாலஜிக்கலாகவும் வேறு தான். ஓகே, அதுக்கப்புறம் மார்ஃபாலஜிக்கலாகவும் இது ரெண்டு வேறு தான். ஏன்னா மைக்ரோஸ்கோப் அண்ட் மெகாஸ்கோப் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் என்ன நடக்குது, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்குது. ஓகே, அப்போது இந்த ஹூகேமஸ் டைப்பில் தான் நடக்குது. ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்ட்ரோபிலி கார்ன் இந்த மாதிரி ஒரு கார்ன்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஓவுலேட்டட் மட்டும் எதில் இருக்காதுன்னு பார்த்திங்கன்னா சைக்கஸ் அப்படிங்கிற ஒரு
ஜிம்னோஸ்போர்ம் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஓவுலேட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் தி பிளான்ஸ் மேபி மொனோஷியஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைனஸ். ஓகே, ஸோ இது நல்லா இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்போர்ம் பிளான்ட்ஸ்னால் மொனோஷியஸாக இருக்க பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைனஸ். ஓகே, அப்போ என்ன மீனிங், பைனஸ் பிளான்ட்டில் வந்து மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா, ஒரே பிளான்ட்டில் தான் மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது ஒன்றா. ஓகே, நெக்ஸ்ட்டு டயோஷியஸ் அப்படிங்கிறது சைக்கஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த சைக்கஸ் பிளான்ஸில் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் பிளான்ட் வந்து தனியாக இருக்குது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பிளான்ட் வந்து தனியாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து டயோஷியஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சைக்கஸ். ஓகே, மொனோஷியஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைனஸ். ஓகே, ஸோ யூஸ்வலி தி கார்ன்ஸ் ஆர் மோனோஸ்பொராஞ்சியேட். ஸோ மோனோஸ்பொராஞ்சியேட் அப்படி இருந்துச்சுன்னா யூனிசெக்ஷுவலாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பட் தி மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எபிட்ரா. நெக்ஸ்ட்டு பைஸ்பாஞ்சியேட் அப்படிங்கிறது பைசெக்ஷுவல் கார்ன்ஸ் வி ஹாவ் அ ரிப்போர்ட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மேல் கார்ன்ஸ். தி மேல் கார்ன் எக்ஸிஸ்ட் ஆஃப் மெனி மைக்ரோஸ்போரோஃபில்ஸ். ஸ்டேமன்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அ சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ மேல் கார்ன் எப்படி இருக்கும்னா மைக்ரோஸ்போரோஃபில் அப்படிங்கிறது தான் இருக்கும். இது வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் தான் இந்த ஸ்பொராஞ்ச் அப்படி மேல் கார்ன் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது மீனிங் சொல்லியிருந்தேன். மைக்ரோஸ்போர்ஸை வந்துட்டு மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற லீஃபை தான் நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பீரிங் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸோ அந்த லீவ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்ன அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அரேஞ்சாக இருக்கும். அந்த ஸ்பொராஞ்சியம் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, போலன் சாக்கு. ஓகே, ஸோ அடப்சில் லோவர் சைடில் தான் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பொராஞ்சியல் டெவலப்டு இன் யூஸ்பொராஞ்சியம் டெவலப்டு ஃப்ரம் தி குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ மியாசிஸ் அக்யூஸ் தி மைக்ரோஸ்போர்ஸ் ஆஃப் மதர் செல்ஸ். ஹேப்ளாய்டு போலன் கிரெயின்ஸ் இன் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் ஆர் டெவலப்டு. ஸோ மேல் கோனில் நமக்கு என்ன நடக்குது, மேல் கோனில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிற ப்ரொடியூசிங் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஆக்சிஸில் வந்து ஒரு பிளான்ட்டில் சென்ட்ரலான ஒரு நடுவில் ஆக்சிஸில் தான் இருக்குது. மைக்ரோஸ்போரோஃபில் அப்படிங்கிறது மேல் கேமிட்டை வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற லீஃபை வந்து நம்ம மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைக்ரோஸ்போரோஃபில்ஸில் தான் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குது. அந்த ஸ்பொராஞ்சியம்லேருந்து தான் நமக்கு மதர் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஒரு மதர் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஸ்பொராஞ்சியல் டெவலப்ட் இன்டு யூஸ்பொராஞ்சியேட். இது வந்து இருக்குது, யூஸ்பொராஞ்சியேட்டாக இருக்குது. மியாசிஸ் அக்யூஸ் ஆஃப் தி மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இன் ஹேப்ளாய்டு போலன் கிரெயின்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூரிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அ மேல் கேமிட்டோஃபைட் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் சைக்கடஸ் ஆர் டூ பைனஸ். ஸோ வந்து ப்ரோதாலிக்கல் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ pollen tubes act as a sperm carrier only in a higher forms. Examples Pinus epitra. Whether in the lower forms it act as a hostorium. Example Cycas. ஸோ pollen grains may be a smooth. pollen grains வந்து சைக்கடஸில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மூத்தாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விங்கடாக இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைனஸ். ஓகே, சைக்கஸில் எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். விங்கடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பைனஸ். அப்புறம் போலன் டியூப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கேரிட் பண்ணி ஹையர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பைனஸ் அண்ட் எபிஃபா. இதே லோவர் ஃபார்மிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸாம்பிள் சைக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீமேல் கார்ன். ஸோ ஃபீமேல் கார்ன் ஆர் aggregations of a megasporophylls and carpels with pure megasporangium of ovules. The ovules are naked or not enclosed inside the ovary because ovary wall is absent. So ovules are orthotropous and are covered by a single integument. So integumentic of example Cycadus are a two integument, bitegument and examples of epitra. ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் கோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெகாஸ்பொராஞ்சியம் போரோஸ்பில் தான் நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெகாஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அது மூலிமா தான் நமக்கு இந்த ஃபீமேல் கோன் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூசிங் ஆகுது. ஸோ ஓவரி. ஓகே, ஸோ ஓவரி நமக்கு எதுலேருந்து கிடைக்குது, மெகாஸ்பொராஞ்சியம்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஓவியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்த்தோட்ரோபஸாக வந்து இருக்குது இன்டிகுமெண்ட் அப்படின்னா அது வந்து சிங்கிள் இன்டிகுமெண்ட் சொல்கிறாங்க. இதே வந்து 2 இன்டிகுமெண்ட் இருந்துச்சுன்னா பைடிகுமெண்ட்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எபிட்ரா. ஸோ அடிஷ்னல் கவரிங் ஃபார்ம் ஆஃப் ஏரியல் pupil of a present in outside of integument. So okay, the single integument is differentiated into 3 layers. இது வந்து 3 layers இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அவுட்டர் ஃப்ளஷியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனியாக இருக்கும். இன்னரும் ஃப்ளஷியாக இருக்கும். அப்போ அவுட்டரும் இன்னரும் ஃப்ளஷியாக இருக்கும், நடுவில் மட்டும் ஸ்டோனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் இன்டிகுமெண்ட் லேயர் இருக்குது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் இன்டிகுமெண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனி இன்டிகுமெண்ட் அண்டு பை இன்டிகுமெண்ட். அந்த இன்டிகுமெண்ட்டே எப்படி இருக்குன்னா அதுவும் 3 லேயர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அவுட்டர், மிடில், இன்னர் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ young ovules meiosis occurs a 4 haploid megaspores are produced. So the 3 megaspores are degenerate and one functional megaspore forms a female gametophyte, monosporic and endosperms. So endosperms is haploid because it developed before in a fertilization. இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இப்போ வந்து மெகாஸ்போர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓவரி வந்து இதாகுது. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்போர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போலன் கிரெயின்ஸ் கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் மோஸ்ட் ஆஃப் வந்து விண்ட் பாலினேஷன்ஸ். அது வந்து ஒரு சில பிளான்ஸில் வந்து இன்செக்ட் பாலினேஷன்ஸ் மூலமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்குது. ஓகே, ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா இப்போது இந்த மாதிரி ஓவரி இப்படி இருக்குது, ஓவியல் இருக்குது, அதுக்குள்ளே ஓவரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஆந்தர். ஸோ இது டோட்டலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர்ஷனை நம்ம ஆந்தர்னு சொல்லுவோம். இதுலேருந்து வர்ற அந்த இதை தான் நம்ம போலன் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம். மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். நெக்ஸ்ட் இது வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஓவரி, இது வந்து ஓவியல். ஓகே, ஸோ அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விண்டு பாலினேஷன்ஸ், இன்செக்ட் பாலினேஷன்ஸ் மூலமா இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த ஓவியலுக்குள்ளே போகும்போது அது ரெண்டுமே ஃபியூசஸ் ஆகி நமக்கு ஜைகோட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷனில் வந்து ஜைகோட் அப்படிங்கிற கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் கண்டிஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னா அதுக்கப்புறம் அகைன் எம்ப்ரியோக்கு அப்புறம் நமக்கு ஸ்போரோஃபைட்டிக் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கேமிட்டோஃபைட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்போ ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லுவோம். மேல் கேமிட்டோஃபைட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆந்த்ரீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தி நம்பர் ஆஃப் ஆர்கிகோனியா இஸ் வேரியபிள். அதில் ஆர்கிகோனியா வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். அது வந்து வேரியபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தகுந்த மாதிரி. இப்போது ஜெனிட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒன்லி ஒன் தான் இருக்கும். பைனஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அப்போ ஆர்கிகோனியாங்கிறது என்ன, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓகே, ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தான் வந்து ஆர்கிகோனியம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது வந்து என்னது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர் கேமிட்டோஃபைட்டுக்கு நம்ம சொல்கிறோம், கேமிட்டோஃபைட்டு. ஓகே, அப்போது இது நம்ம ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கு தகுந்த மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்ஸில் மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனிட்டம். ஓகே, பைனஸ் அப்படிங்கிறது 2 இருந்துச்சுன்னா அது வந்து பைனஸ். இதே வந்து நிறையா மினி இருந்துச்சுன்னாது சைக்கடஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எவ்வளோ ஓவம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது. ஆர்கிகோனியம்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஓவத்தை தான் வந்து மீன் பண்ணுது. ஓகே, ஸோ ஈச் ஆர்கிகோனியம் ஹேஸ் அ சிங்கிள் எக் அண்ட் வென்ட்ரல் கேனால் செல். ஒவ்வொரு ஆர்கிகோனியத்துலையும் என்னென்ன இருக்குது, ஒரு சிங்கிள் எக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் எப்படி இருக்குன்னா ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்து ஒரு சிங்கிள் எக்கு வந்து இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம வென்ட்ரல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஸை அதுக்கு இந்த வென்டர் வால் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம், வென்டர் வால் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து ஒரு எக் செல்னு சொல்கிறோம். இங்கே வந்து கவரிங் பண்ணி இருக்க செல்லை வந்து நம்ம கவர் செல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டெரைல் செல்ஸ் வந்து அப்படியே லீனியராக அரேஞ்சாக இருக்கும். இங்கே வந்து அரேஞ்சாக இருக்கிறது இங்கே நெக் செல்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம நெக் கேனல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறத ஓகே, இங்கே இருக்கிறத நெக் கேனல் செல்ஸ்னு சொல்லுவோம். நெக் கேனல் செல்ஸ். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வென்டர் கேனல் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ இந்த வென்ட்ரல் கேனல் செல்லுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எக் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ நெக் கேனல் செல்ஸ் ஆர் ஆப்சண்ட் அண்ட் சம் மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் சைக்கஸ் அண்டு வென்ட்ரல் கேனல் செல்ஸ் ஆல்சோ ஆப்சண்ட். இதில் என்னென்ன ஆப்சண்ட்டாக இருக்குது? வென்ட்ரல் கேனல் செல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது, நெக் கேனல் செல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மற்ற இந்த ப்ரையோஃபைட்ஸ் மற்றலாம் நமக்கு என்ன இருக்கும்? இது வந்து நார்மலாக ஒரு ஆர்கிகோனியோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வென்டர் வால் செல்ஸ் வந்து இருக்கும், சென்டரில் எக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கவரிங் பண்ணுற செல்ஸை கவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஸ்டெரைல் செல்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் கேனல் செல்ஸ் அண்ட் வென்டர் கேனல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த ஆர்கிகோனியம் வந்து ஜிம்னோஸ்போர்ம்ஸில் இருக்க ஆர்கிகோனியத்தில் வந்து அந்த சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஸ்டெரைல் செல்ஸ் வந்து இருக்காது, அதுவும் ஆப்சென்ட்டாக தான் இருக்குங்களா. அப்போது அந்த செல்ஸை என்ன சொல்கிறோன்னா நெக் கேனல் செல்ஸ் அண்டு வென்ட்ரல் கேனல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ அது ரெண்டுமே ஆப்சன்ஸிங்க இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்கஸ். ஸோ அப்புறம் பாலினேஷன்ஸ். ஸோ பாலினேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னா தி மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் liberated into various stages of development of male gametophyte. Examples, they are liberated 2 to 3 cell stage or 4 cell stages minus 5 cell stages etc. இப்போ இந்த மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே வந்து விலகி லிபரேட் ஆகி வருது. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ எந்தெந்த பிளான்ட்டில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிபரேட் ஆகி பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 செல்லு ஸ்டேஜாக வந்து இருக்குது. ஓகே. சைக்கஸில் இதே 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனஸில் இருக்குது. ஓகே. 5 வந்து எபிட்ராவில் இருக்குது. ஓகே. அப்போ 3 வந்து என்ன? சைக்கஸ். 3 வந்து சைக்கஸு, 4 வந்து பைனஸு, 5 வந்து எபிட்ரா. ஓகே. எபிட்ரா. So except in the cycas and epitra, that male gametes are non-motile. So pollination is anemophilous brought about by wind. ஸோ அப்போ இந்த விண்டில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அனிமோஃபில்லஸ் அப்படிங்கிற ஒரு பாலினேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அனிமோஃபில்லஸ்ங்கிறது விண்டை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக டைரக்ட் கான்டாக்ட் வித் ஓவியல். அப்போ அந்த ஆந்தர் இந்த ஸ்டேமன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேமன் போர்ஷனில் மேலே ஆந்தர் இருக்குது, கீழே ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆந்தர்லேருந்து தான் நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தரை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஒரு பவுட்ரி ஃபார்மில் டிஸ்சார்ஜ் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலன் சேம்பர்ஸ் வேத ஜெர்மினேட். ஸோ இதில் நமக்கு போலன் சேம்பர்ஸ் அந்த ஜெர்மினேட்ஸிங் வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன். So it is a cypanogamous and takes place within help of pollen tube. Water is not essential for fertilization. இதுக்கெலாம் வந்து வாட்டர் அப்படிங்கிறது இந்த ஃபர்டிலைசேஷன் இதில் நடக்குது பார்த்தீங்களா. இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஓவியல்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அகைன் யங் ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகுது, ஹெச்ஏ ஸ்போரோஃபைட். அப்புறம் வந்து அகைன் இதே மாதிரி கேமிட்டோஃபைட்டிக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜ் லைனாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து வாட்டர் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்பட்டுச்சு? பெரிடோஃபைட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு, ஜிம்னோஸ்போர்ம்ஸ்க்கு வாட்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி இருக்க இந்த பிளான்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் பிளான்ட்டு? ஜிம்னோஸ்போர்ம் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்ஸ் அப்படிங்கிறது எசென்ஷியலாக வந்து தேவைப்படாது. ஓகே. அப்போது ஒரு ஆர்கிகோனியத்தோட இதில் எக்கு கூட ஆந்த்ரிடியத்தோட எக்கு வந்து ஓகே போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்கு ஓவியல் கூட ஃபியூஸ் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். எம்ப்ரியோனல் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இதே ஃபார்ம் ஆகுது. ஓகே. நமக்கு யங் ஸ்போரோஃபைட்டிக்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேட்டாலும் ஹூகேமஸ் டைப் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஹூகேமஸ் டைப்னால் நமக்கு என்ன ஸ்போர் ரிலீஸ் ஆகும்? ஸ்போர்ஸ் தான் ரிலீஸ் ஆகணும். ஸோ ஆஃப்டர் ஃபியூஷன்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸ். ஸோ இதுக்கே வாட்டர் அப்படிங்கிறது இது ரொம்ப ஃபெர்டிலைசேஷனில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு ஜூஸ்போரோட ஃபார்மேஷன் தான். ஓகே. இதில் வந்து மேல் அண்டு ஃபீமேல் வந்து கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து சைபினோகேமஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் இந்த சைபினோகேமஸ் அப்படிங்கிறது இந்த போலன் கிரெயின்ஸ் டியூபுக்கு வந்து போகிறதுக்கு வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படாது இருக்கிறத நம்ம சைபினோகேமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஹூகேமஸ் டைப்பில் நடக்குது. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஜைகோட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு.
ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன ஸ்டேஜிங் ஃபார்ம் ஆகும்னா எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தி டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ இஸ் அ மேரோபிளாஸ்டிக். இது வந்து எப்படி இருக்குது, மேரோபிளாஸ்டிக்காக இருக்குது. ஒன்லி a part of zygote basal development into a embryo. So there are free nuclear division in the early stages of development of embryo in except genitum and Welwitschia. Later is differentiated into upper. அதுக்கு ஹாஸ்டோரியல் அண்ட் மிடில், சப்பென்சோரியல், அதுக்கப்புறம் எம்ப்ரியோனல். ஓகே, பேஸில் இருந்துச்சுன்னா எம்ப்ரியோனல் செல்ஸு. அப்போ இந்த எம்ப்ரியோனி அப்படிங்கிறது எம்ப்ரியோ ஸ்டேஜஸ் ஃபார்ம் ஆகுறத நம்ம எம்ப்ரியோனின்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போது இந்த பாலினேட்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபெர்டிலைசேஷன். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸும், ஓகே, இந்த போலன் கிரெயின்ஸும் அதுக்கப்புறம் எக்கும் நமக்கு ஃபியூஸ் ஆகி என்ன கிடைக்கும்னா சைகட் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, இது வந்து டிப்ளாய்டிக் ஸ்டேஜில் இருக்கும். இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது ஸோ அப்போது இந்த எம்ப்ரியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேரோபிளாஸ்டிக்காக இருக்குது. ஒன்லி பார்ட் ஆஃப் ஜைகட்டோட பேசல் வந்து என்னவா டெவலப் ஆகிடும்னா எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகிடும். அப்போது ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும்போது இயர்லி ஸ்டேஜஸில் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோஸ் அப்படிங்கிறது இந்த ஜெனிட்டமும் வில்விஷியாவை தவிர்த்து மற்ற டைப் ஆஃப் இருக்குது. இதில் வந்து என்ன ஆகும்னா அப்பர் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்டோரியலாக மாறிடும், மிடில் பார்ட் வந்து சபன் ஸ்டோரியலாக மாறிடும், பேசல் பார்ட் வந்து எம்ப்ரியோனல் செல்ஸாக மாறிடும். ஓகே, அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோ வந்து இப்படி இருக்குது, மேலே இருக்க போர்ஷன் தனியாக, மிடில் போர்ஷன் தனியாக, லோவர் போர்ஷன் தனியாக பிரிக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இருக்க அப்பர் போர்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹஸ்டோரியலாக மாறிடும், மிடில் இந்த மாதிரி நடுவில் இருக்க மிடில் போர்ஷன் இது வந்து எம்ப்ரியோவை தான் வந்து இது பண்ணுறாங்க. இந்த எம்ப்ரியோவையும் 3 போர்ஷனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ஃபஸ்டோரியல், மிடில் போர்ஷன் வந்து சஸ்பென்சோரியல் அண்ட் பேசல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாலி எம்ப்ரியோனிக் அப்படிங்கிறது இட் இஸ் அப்சார்வ்டு டு சம் மெம்பர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பைனஸ். ஸோ இந்த எம்சிக்யூக்குள்ளே கூட வந்துட்டு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னா மீனிங் என்ன, அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாலி எம்ப்ரியோனிக் வந்துட்டு ஒரு ஸ்பீஷியஸ் வந்து ஜிம்னோஸ்போமில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன கொடுக்கணும், பாலி பீல வருது, ஸோ வந்து எக்ஸாம்பிள் பைனஸ் பி. ஸோ வந்து அப்போது பாலி எம்ப்ரியோனிக் அப்படிங்கிறது பிபி. ஸோ அப்போ வந்து நமக்கு பைனஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாலி எம்ப்ரியோனிக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டால் என்ன சொல்லலாம், ஜிம்னோஸ்போம்க்கு ஸ்பைனஸ் வந்து சொல்லலாம். ஓகே, so several embryos are developed due to a fertilization of more than egg or by the division of the zygote. Cleavage polyembryonic and but one and embryo attains of maturity. A true fruit like that angiosperms is absent in a gymnosperm. So it is a because of the absence of ovary. ஸோ இந்த ட்ரூவான ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்மில் ஆப்சென்ட் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம்ஸாக இருக்குது பிகாஸ் தெர் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவரி. ஸோ ஓவரி அப்படிங்கிறதுல ஆப்சென்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தி ஓவல் ஆஃப்டர் எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸ் டர்ன்ஸ் இன்டு அ சீட். ஸோ தி இன்டிகுமெண்ட் ஆஃப் அ ஓவியூல் ஆக்ட் அ சீட் கோட். Next, the number of seed codes varies of different members. There are 2 under cycles and many in a pinus. So these become green when while still enclosed within a seed. So difference between a gymnosperm and peridophytes. So gymnosperm occur in a xerophytic habit and have a tap root இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்னா என்னென்னு பார்த்தோம், ஜிம்னோஸ்பெர்மில் எப்படி ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், சைக்கஸில் எப்படி நடக்குது, ஸோ அது வந்து எப்படி ஹெட்டிரோஃபோரஸாக இருக்குது, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் தான் இருக்குது. அப்புறம் 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸாக வந்து இருக்குது ஹெட்டிரோஸ்போரஸாக, ஒன்று மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் மெகாஸ்போர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்க்குறோம், எதுக்கு அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்முக்கும் பெரிடோஃபைட்ஸுக்கும். இப்போ ஜிம்னோஸ்பெர்முக்கு என்னென்ன ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஒரு ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டடாக இருக்குது. ஓகே, ட்ரை கண்டிஷனில் ஃபார்ம் ஆகிற ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டட் பிளான்ஸாக இருக்குது. இதோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா டேப் ரூட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் யூஸ்டீலேட் ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஓகே, யூஸ்டீலேட் ஆர்கனைசேஷனாக இருக்குது. செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது இதில் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, அப்போ வந்து ப்ரோகேம்பியம் அண்டு சைலம் அண்ட் ப்ளோயம், அதுக்கப்புறம் வந்து கேம்பியம் அப்படிங்கிறதுல ப்ரெசென்ட்டாக இருக்குது ப்ரோகேம்பியம்ங்கிறது. அப்போது இதில் செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜிம்னோஸ்பெர்ம்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் பெரிடோஃபைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து
ஹைக்ரோஃபைட்டஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி பிளேசஸில் தான் வளரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆம், இந்த பிளான்ட் மாதிரி தான், ஓகேவா? ஆம்பிபியன்ட் பிளான்ட் மாதிரி தான். இதுக்கு வந்து லேண்டில் லிவ் பண்ணாலும் இதுக்கு வந்து என்ன தேவைப்படுது, வாட்டர் அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு எசென்ஷியலாக வந்து தேவைப்படுறனால ஹைக்ரோஃபைட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஆம்பிஃபைட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேணா வாட்டர் வந்து எசென்ஷியலாக வந்து தேவைப்படுறதுனால. ஸோ ஆம்பிஃபிஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெரிடோஃபைட்ஸையும் எதையும் பெரிடோஃபைட்ஸும் ஃப்ரையோஃபைட்ஸையும். ஏன்னா வந்து லேண்டில் லிவ் பண்ணாலும் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் வந்து தேவைப்படுது. ஸோ ப்ராசஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். அப்போது ஜிம்னோஸ்பர்ம்ஸில் என்ன ரூட்ஸு? ஜிம்னோஸ்பர்ம்ஸில் டேப் ரூட். பெரிடோஃபைட்ஸில் என்ன ரூட்டு? அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் ரூட்டில் டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து அப்புறம் யூஸ்வலி அண்டர் கிரவுண்ட் ரைசம்ஸ், இதில் வந்து ட்ரூவான ரூட்ஸ் வந்து கிடையாது. அண்டர் கிரவுண்ட் ரைசம்ஸ் இருக்குது. மைக்ரோட மெகாஸ்போர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பொராஞ்சிலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லையும். அதுக்கப்புறம் போலன் டியூப் இஸ் ஆப்சென்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிரோஸ்போர்ஸ் ஆஃப் பெரிடோஃபைட்ஸ். இதில் வந்து என்ன இருக்குது? போலன் டியூப்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ ஆஞ்சியோஸ்பர்முக்கும் இதுக்கும் சிமிலரிட்டி பார்ப்போம். இப்போ பெரிடோஃபைட்ஸ்க்கு ரெண்டு பார்த்தோம். அதில் வந்து டேப் ரூட்டாக இருக்குது, இதில் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸாக இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து ஸ்பொராஞ்சியிலேருந்து தான் நமக்கு வந்து மைக்ரோடு மெகான்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பொராஞ்சியம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இப்போது ஆஞ்சியோஸ்பர்முக்கும் இதுக்கும் பார்க்குறோம் சிமிலரிட்டிஸ். ஓகே, டிஸ்சிமிலரிட்டிஸ் அப்படின்னா ஒத்து போகாமல் இருக்கிறது. சிமிலரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒத்து போகக்கூடியது. அப்போ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு நான் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்பர்மா ப்ளஸ் நாக்டு சீட்ஸ்னு சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ மெயின் பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டிக்காக இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ரூட் அண்ட் ஸ்டெம் ஆஃப் லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் ஆர் ஸ்hrub ஆர் மேபி எரக்ட் ஆர் கிளைம்பிங்காக வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ரெண்டுலேயுமே எப்படி இருக்குது? ஷ்ரப்பாகவும் இருக்குது, எரக்டாக இருக்குது, கிளைம்பிங்காக இருக்குது ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட்டோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுலேயுமே வெல் டெவலப்பிங்காக இருக்குது. டையாச்சாக இருக்குது, இல்லைனா ட்ரையாச்சாக இருக்குது, டெட்ராச்சாக இருக்குது, இல்லைனா பாலியாச்சாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த சைலம் இஸ் எக்ஸ்சார்ஜ் இன் தி ரூட்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தி ஸ்டெம் இஸ் யூஸ்டீலாக இருக்குது. வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் அண்டு ஓப்பன் அண்டு என்டார்ச்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டீலிங் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? வாஸ்குலர் பிளான்ட்ஸாக இருந்தால் தான் அப்படின்னா அதில் வந்து ஸ்டீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்குலர் பிளான்ட் தான். ஸோ இது வந்து ஒரு வாஸ்குலர் பிளான்ட்ஸாக தான் இருக்குது ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஸோ இதில் ரெண்டுலேயும் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து இருக்குது? ஸ்டெம்மில் வந்து யூ ஸ்டீல்ஸாக இருக்குது. வாஸ்குலர் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜாயிண்ட்டு, கொலாட்ரல் அண்டு ஓப்பனிங் என்டார்ச்டாக இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இஸ் கால்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி மைக்ரோஸ்பொராஞ்சியம் சொல்கிறோம். செகண்ட் கொஷின் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இஸ் கால்ட் மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தேர்ட் கொஷின் ஸ்போரோஃபைட் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இஸ் கால்ட் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கேமிட்டோஃபைட்டிக் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? கேமிட்டோஃபைட்டிக் எப்படி இருக்குது? ஹேப்ளாய்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறோம். Next, fifth question. Which of the following is a characteristics of gymnosperms? Option C, presence of a cons. Okay, presence of cons இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இப்போ ஜிம்னோஸ்பர்மோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கஸ், ஸ்பைனஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜிங்கோபா அப்படிங்கிற அந்த பிளான்ட்டோட இண்டிவிஜுவலாக வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி, அதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.